ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமாட் ஷாப். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த நான் ஒர்க்கிங் மாடல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் காமிக்க போகிறேன். இதை செய்கிறதுக்கு 13 to 30 சென்டிமீட்டரில் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவில் 13 to 30 சென்டிமீட்டர்லேயே சார்ட் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடும் நான் செலோடேப் போட்டு எடுத்திருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கார்ட்போர்ட் பீஸ் அப்புறமா 3 சார்ட் பீஸ் அதே அளவில் வேணும். எல்லா சார்ட் பேப்பரும் ஒரே கலரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஸும் எடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு ஒயிட் கலர், அப்புறமா இதுக்கு மேலே போர்டு மாதிரி வரும் இல்லையா, அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒயிட் கலர் அப்புறமா க்ரீன் கலர் கூட எடுத்திருக்கேன். இப்போது நம்ம செய்கிற இந்த நான் ஒர்க்கிங் மாடலில் இந்த போர்டை பேஸாக வச்சு நம்ம எந்த மேஜருக்கு வேணாலும் கண்டென்ட் ரைட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எந்த மேஜருக்கான மாடலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை மேக் பண்ணிவிட்டு இதில் கண்டென்ட் மட்டும் எழுதவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா பிக்சர்ஸ் ஒட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே இதை கிளியராக எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் செப்பரேட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறப்போ அது நிறைய டைம் எடுக்கும். பட் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது அதே அளவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக மிடில், இப்போ நம்ம 30 சென்டிமீட்டர் எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ 15 சென்டிமீட்டரில் பாயிண்ட் வச்சு 4 காலம் வர மாதிரி, அதாவது கிராஸ் வர மாதிரி நம்ம அதை லைன் போட்டு 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்படி நம்ம கட் பண்ணுறப்போ 4 பீசஸும் ஈக்குவல் லெங்த் அண்ட் பிரெத்தில் இருக்கும். இதில் நான் கம்மெல்லாம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஜஸ்ட்டு செலோடேப் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கம் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இதில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த போர்டை மேக் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக நம்ம ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ அதை போர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி சென்டரில் லைன் போட்டு 4ஆக டிவைட் பண்ணி 4 செப்பரேட் பீசஸாக இந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக் கமிஷன் வருது. கமிஷன் அட்டென்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். மாடல்ஸ் கண்டிப்பாக நிறைய வைக்கணும். இன்னும் நீங்கள் நிறைய மாடல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்ட் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎல்எம்ஸ் எல்லாம் இந்தந்த லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் அவ்வளோ வைக்கலாம். ஓரளவுக்கு என்னென்ன சார்ட்ஸ், என்னென்ன போர்டு எத்தனை வைக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம அந்த கார்ட்போர்டு இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சார்ட் பேப்பர் ரெடி பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி 30 into 30 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ இதில் 15 மிட் பாயிண்டில் பாயிண்ட் வச்சுட்டு அது க்ராஸ் வர மாதிரி 4ஆக டிவைட் பண்ணி 4 செப்பரேட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சார்ட் பேப்பர்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 பீசஸ் அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் 2 சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். இதில் நான் மெஷர் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். நான் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு காமிக்கிறதுக்காக தான் இப்படி ஸ்கேலால் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை க்ராஸில் லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் கார்ட்போர்டையே கொஞ்சம் பெருசாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது லெங்க்த்தும் பிரெத்தும் சேம் மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். அது செஞ்சதுக்கப்புறமா சார்ட் பேப்பரில் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா பீசஸும் கரெக்டான லெங்த் அண்ட் பிரெத்தில் வரும். இப்போ நான் செய்கிற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 4ஆக டிவைட் ஆகி வரும். இதுக்கு பதிலாக நம்ம 3 பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா 5 பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம், சர்க்கிள் ஃபார்மில் ரெடி பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அண்ட் ரவுண்ட் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இனி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் 5 பீசஸில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் சேம் மெத்தட் தான். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இது மாதிரி சார்ட் பேப்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு செலோடேப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் செலோடேப். இதுக்கு பதிலாக நீங்கள் கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற செலோடேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, லெங்த் அவ்வளோ இல்லை. ஸோ அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் செலோடேப்பே போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் செலோடேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நீளமான செலோடேப் பேஸ்ட் பண்ணுங்கள். கலர் சார்ட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் கண்டென்ட் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக கார்ட்போர்டில் சார்ட் பேப்பரை வச்சு எப்படி செலோடேப் பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த சார்ட் பேப்பர் பேஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு நோட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஎட் கமிஷன் திங்ஸ் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். எங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பீஸ் கார்ட்போர்டில் நான் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சார்ட் பேப்பரால் பேஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி மற்ற 3 பீசஸ் கூட டோட்டலாக பார்க்குறப்போ இந்த 4 பீசஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சார்ட் பேப்பரை அட்டாச் பண்ணி செல்லோ டேப்பால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட போர்டு வந்து ரெடியாக போகுது. இனி இதை வந்து ஜாயின் பண்ணி ஒட்டணும், அவ்வளோதான். நம்ம புக்கில் எப்படி ஒவ்வொரு பேஜஸை ஜாயின் பண்ணி ஒட்டுவோமோ அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் பேப்பரை செல்லோ டேப்பால் 2 பீஸை ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதில் நான் கலர் சார்ட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ட் டேப் இருக்கு இல்லையா, அதில் இது மாதிரி 2 பீஸை ஜாயின் பண்ணி வச்சுட்டு சென்டரில் டேப் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும்தான் போடணும். நான் இதில் வந்து பின்னாடியும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், பட் ஒரு சைடு மட்டும் போடுங்க. அப்போது அது வந்து கொஞ்சம் கூட நீட்டாக வரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எல்லா சார்ட்டோட மேக்கிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் சார்ட்ஸ் எப்படி எழுதுறது, பிக்சர் சார்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அண்ட் ட்ரீ சார்ட், மேட்ச் போர்ட், ரொட்டேட்டிங் போர்ட், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், புக்லெட், இன்சர்ட் போர்ட், ஓப்பன் போர்ட், இதோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்லெட் மாதிரி தான், புக்கோட லீஃப் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு பேஜஸை சேர்த்து வந்து நம்ம ஒட்டணும். அதாவது சென்டரில் செல்லோ டேப் போட்டு எடுத்துக்கணும். டேர்ன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் 3 பீசஸ் சேர்த்து ஒட்டிக்கலாம் அண்ட் 5 பீசஸ் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா 4 பீசஸ், இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 4 பீசஸ் ஒட்டிக்கலாம். 6 எல்லாம் போட்டுனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை, பட் 3 இல்லைனா 4 இல்லைனா 5 இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இனி அந்த போர்டில் ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கமிஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடியில் செல்லோ டேப்பால் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் கம் இல்லைனா செல்லோ டேப் எதுவுமே பேஸ்ட் பண்ணாமல் சும்மா ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அப்படியே வச்சா கூட அது ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம இந்த 4 பீசஸையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும் இல்லையா, கிராஸ் சிம்பிள் வர மாதிரி, அதாவது 4 காலமும் ஈக்குவல் லெங்த் வர மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான். இது ஸ்டிஃபாக இருக்கணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டபுள் சைட் செல்லோ டேப்பை அதுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது எந்த மூமெண்ட்டும் இருக்காமல் கரெக்டாக அது ஸ்டிஃபாக நிற்கும். நான் இப்போ இதை கொரியர் தான் சென்ட் பண்ணுவேன். ஸோ டபுள் சைட் செல்லோ டேப்பால் பேஸ்ட் பண்ணல. இவ்வளோ தான். இனி இதில் வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ உங்கள் மேஜருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை ரைட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கான பிக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிக்சரையும் பேஸ்ட் பண்ணி டென்ஸ் ரிலேட்டடான சென்டென்ஸை வந்து எழுதிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நான் டிஎல்எம் செஞ்சு கொரியர் மூலமாக தான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீக் கமிஷன் இருக்கிறதுனால இனிமேல் கொரியர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நியூ ஆர்டர்ஸ் எதுவுமே நாங்கள் இப்போ எடுக்கலை. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களாகவே மேக் பண்ணிக்கலாம். இல்லை எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்ட் மாடலில் நான் டென்ஸ் ரிலேட்டடான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இந்த டென்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். பிக்சர்ஸும் அதர் ரிலேட்டடாக இருக்கும், சென்டென்ஸும் அதர் ரிலேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு டென்ஸும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.